ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரொபெக்ஸ் எலிமெண்ட்ரி டெக். டிஃப்ரெண்ட் ரிக்கிங் பார்க்கலாம். ரெண்டு பக்கம் ஸ்லிங்கு போட்டோம், ரெண்டு ஸ்லிங்கு போட்டோம் செப்பரேட்டாக ரெண்டு ஸ்லிங்கு போட்டாச்சு. போட்டு ரோப் எண்டு எடுத்து நம்ம ஃபிகர் போடுறோம். ஃபிகர் போட்டு ரோப் எண்டை வந்து இது ஒரு சைடு மாட்டிட்டு அடுத்த சைடு நம்மளுக்கு அதே ரோப்பு எவ்வளோ லென்த் வேணும் வையாங்க எடுத்துகிட்டு அதே லென்த் எடுத்து அடுத்த சைடும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிகர் போடுறோம். இந்த பக்கம் ஒரு ஃபிகர் போடுறோம். வையாங்க பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ வையாங்க போடுறோம். ஸோ இது என்னோடய நாலேஜ் கிட்டினது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிக்கிங் டெமோ. ரெண்டு சைடும் நம்ம வந்து ஃபிகர் போட்டாச்சு. ஃபிகர் போட்டு அடுத்த கேரபினா இருக்கு இல்லைங்களா, உடனே பக்கத்துலேயே ஒரு லூப் எடுத்து இன்னொரு ஃபிகர் போட்டு அந்த ஃபிகர் வேறு கேரபினால் மாட்டுறோம். பார்த்துக்கங்க, ரெண்டு ஃபிகர் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒய்யாங்க வந்து 2 பாயிண்ட் இருக்கணும். அந்த 2 பாயிண்ட்டுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த பக்கம் ரைட் டு லெஃப்ட் எடுத்தாச்சு, லெஃப்ட் டு ரைட் எடுத்தாச்சு. இந்த பக்கம் 2 ஃபிகர் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் 2 ஃபிகர் வரணும். பாருங்கள், ஃபிகர் போட்டாச்சு. இது ஒய்யாங் நம்மளுக்கு ஸ்மால் ஒய்யாங் போட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம ரீஆங்கருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் லூப் வச்சு அதே ரோப்பை வந்து பன்னி நாட் ஏன் போடுறோன்னா சிங்கிளாக இருக்கக்கூடாது பாயிண்ட். அதனால் பன்னி நாட் போட்டிங்கன்னா 2 கேரபினாலில் நம்ம சிட்டிங் பண்ணலாம். போத் கேரபினாலில் நம்ம உட்கார வைக்கலாம். பாருங்கள், பன்னி நாட் போட்டு ஈச் கேரபின் 2 கேரபினாலும் தனியாக செப்பரேட்டாக அந்த பன்னி நாட் பைட் வருது இல்லையா, அதை வந்து மாட்டிடுறோம். பன்னி நாட் போட்டு அந்த ரோப் லென்த் எடுத்து பன்னி நாட்டு போட்டிருக்கு. அந்த லென்த் எடுத்து நம்மளுக்கு ரீஆங்கர் மாதிரி நம்ம கொஞ்சம் ரோப் போட்டு ஒரு ஃபிகர் போடுறோம். அதில் ஃபிகர் போடுறது தான் பெஸ்ட்டு. ஃபிகர் போடுறோம். ஃபிகர் போட்டு ரீஆங்கர் மாதிரி இப்போ அந்த ஒய்யாங்கில் மாட்டிடுறோம். இந்த ஒய்யாங்க வந்து நம்மளுக்கு 2 ரோப் இருக்கிறனால 2 பாயிண்ட் கான்டாக்ட் வரும். ஸோ ஒய்யாங் வந்து ரீஆங்கர் வித்து ஒய்யாங் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ரோப் லென்த் இருந்துச்சுன்னா அதே ரோப் எடுத்து திருப்பி இன்னொரு நாட் போட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரோப் லென்த் இல்லாதனால வேறு ரோப்பில் எப்படி போடுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ரோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு பன்னி நாட் போடுறோம். இந்த பிளாக் கலர் ரோப்பில் வந்து பன்னி நாட் போடுறோம். பன்னி நாட் போட்டு செப்பரேட் கேரபினால் நம்ம லூப் மாட்டுறோம். இந்த லூப்பை செப்பரேட்டாக மாட்டணும். சிங்கிளில் மாட்டிட்டிங்கன்னா அதில் சிங்கிள் பாயிண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செப்பரேட்டாக மாட்டணும். ஸோ இது ரீஆங்கர் மாதிரி எவ்வளோ லூப் வேணுமோ விட்டுட்டு ஒரு ஃபிகர் போட்டு அதே ஒய்யாங்கில் நம்ம மாட்டிடுறோம். இது நீங்கள் அன்சேஃபாக ஃபில் பண்ணாக்கா பண்ணாதீங்க தயவுசெய்து. இது என்னோட நாலேஜ் கேட்கறது உங்களுக்கு ஜஸ்ட் விதமாக நான் காமிக்கிறேன். முடிஞ்சு இப்போ 2 சைடு ரீஆங்கர் வந்துச்சு, ஒய்யாங்கர் சிஸ்டம் வந்துருச்சு. நம்ம ரிங்கிங் பண்ணுறதுக்கு ரோப் இருக்குது. கீழே வந்து ஸ்டாப்பர் நாட் போடணும். லெஃப்ட் ரோப் இருந்தால் ஸ்டாப்பர் நாட் போட்டாச்சு. இப்போ இதோட செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யாங் இதில் வரும். ஸோ அந்த ஒய்யாங்கில் நம்ம வந்து கீழே வரும்போது ஒரு ரோப் எடுத்து பேக்கப் மாட்டுறோம். ஒரு ரோப்பில் ஸ்ட்ரைட்டாக வரும் ரீஆங்கர் ரோப்பில். ஸோ பேக்கப்போட வந்தீங்கனாலும் ஸோ கவுஸ்டில் போட்டுக்கணும். 2 கேரபினாலும் 2 லூப்லேயும் கவுஸ்டில் போடணும். அது இம்பார்ட்டன்ட். 2 ரோப்லேயும் கவுஸ்டில் போட்டுக்கணும். ஒரு இதில் பேக்கப் போடணும். ஒய்யில் ரீஆங்கரில் நம்ம டிசென்ட் போட்டு வரலாம். டிசென்ட்டு அது வரலாம். அந்த பக்கத்தில் வந்து கீழே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ரோப்பில் மாறிக்கலாம். இதில் வரோம் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ரோப் கீழே இறங்குற ரோப்பில் நம்ம மாறிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.